இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக அரசியலில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளரும் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியுமான வி.கே. சசிகலா இன்று தனது புதிய அரசியல் கட்சியை அறிவித்துள்ளார். கட்சியின் பெயர் பின்னர் தெரிவிக்கப்படும் என தெரிவித்த சசிகலா கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார். அதில் கருப்பு, வெள்ளை, சிவப்பு வண்ணமும் நடுவில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படமும் இடம்பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கோட்டைமேட்டில் பிப்ரவரி 24ஆம் தேதியான இன்று நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் சசிகலா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் தான் பெங்களூர் சிறையில் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி தனக்கு எந்த அளவுக்கு நெருக்கடிகள் கொடுத்தார் என்றும் 9 ஆண்டுகளாக சொல்லாத விஷயங்கள் என கூறி பல விவரங்களை சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி மீதும் அவரை அண்ணன் என கூறி அவருடன் கூட்டணி வைத்த சகோதரி மகன் டிடிவி தினகரன் மீதும் கடும் கோபத்தில் இருந்த சசிகலா இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய தயார் என சொன்ன போதும் சசிகலாவை கட்சியில் சேர்த்து கொள்ள எடப்பாடி சம்மதிக்கவில்லை. மறுபுறம் தினகரனும் இவர் பேச்சை கேட்கவில்லை. எனவே புதுக்கட்சி தொடங்கி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான நெருக்கடிகளை தர பல்வேறு வியூகங்களை சசிகலா வகுத்துள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே ஓபிஎஸ் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு திமுகவில் சேரலாமா அல்லது சசிகலா கட்சியில் இணையலாமா என கடுமையாக யோசித்துக் கொண்டிருக்கும் நிலையில் சசிகலாவின் புதுக்கட்சி எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தீர்ப்புக்கு வெயிட் பண்றோம். 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் போய் லெட்டர் கொடுத்துட்டேனா முதலமைச்சர்னு, கவர்னர் ஆளே இல்ல, வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்குள்ள தீர்ப்பு வருது, சீக்கிரமா வருது, 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வருது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல, நான் அதுக்கு பயப்படல. என்னோட கவனம் பூரா என்ன இருந்தது, கவர்மெண்ட்டை கலைக்க விட்டுறக்கூடாது, நம்ம கவர்மெண்ட்டை உட்கார வச்சுட்டு போகணும், அந்த பொறுப்பு அதிகமாயிடுச்சு எனக்கு. அதனால என்ன பண்ண, தீர்ப்பு வந்தது, 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லு, எனக்கு இங்க வேலையெல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு வரணும்னு. அங்க டெல்லியில் உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்றேன், உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்ப இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல, எனக்கு வரமாட்டேங்குது. நல்லவங்க தான் சொல்லுவேன், நல்லவங்க ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட சொல்லுவேன், இது சொல்ற அளவுக்கு இல்ல. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.